ஐபிஎல் பிரான்ச்சைஸ் லீக் அளவுக்கு இப்போ பெருசாகிட்டே இருக்கு SA20 லீக். சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த பிரான்ச்சைஸ் லீக் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சமீபத்தில் நடந்த இந்த ஆக்ஷன் தான் வந்து எல்லாருமே கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்படி என்னடா கவனத்தை ஈர்த்திருக்குன்னு பார்த்தோம்னா, பொதுவாக அங்கே வந்து அதிகபட்ச தொகையா வந்து இது வரைக்கும் போயிருக்குது ஒரு 10 மில்லியனுக்குள்ள தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை 2 பிளேயர்ஸ், அதாவது 2 பிளேயர்ஸை வந்து 10 மில்லியனுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதுவும் எக்கச்சக்கமாக காசு கொடுத்து ரொம்பவே போட்டி போட்டு சூப்பராக வாங்கியிருக்காங்க. யார் அந்த பிளேயர்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிஎஸ்கேவை காப்பாற்ற வந்த டெவால் பிரெவிஸை தான் எக்கச்சக்கமாக காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். டெவால் பிரெவிஸோட பீரியட் அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்தில் வந்து அவர் பேபி ஏபிடி, இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபியூச்சரு. அதுக்கு அடுத்து பார்த்தா எம்ஐ வாங்கினாங்க, ஒரு 3 வருஷமா அவர் வச்சிருந்தாங்க. அங்கே பெருசாக வந்து சோபிக்கல. இப்போ இந்த சீசன் ஆக்ஷனில் கூட, அதாவது ஐபிஎல் ஆக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா அவர் அன்சோல்ட் பிளேயராக வெளில போயிருந்தாரு. பட் திடீர்னு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அவர் உள்ள வந்து அவர் கொடுத்த இம்பாக்ட்னு பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கைக்கும் வந்து பெருசாக இருந்துச்சு. அதே போல் அவருடைய தொகை அப்படிங்கிறத வந்து ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த SA20 வந்து அவர் எவ்வளோக்கு வாங்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா ஒரு 16 மில்லியன் சவுத் ஆப்பிரிக்கன் ரேண்டுக்கு வந்து வாங்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஊர் கணக்குக்கு படி பார்த்தோம்னா ஒரு 8.5 கோடி கிட்ட. இப்போ என்னடா இது, இந்த 8.5 கோடிக்கெலாம் வந்து நீ இவ்வளோ பேசுறீ அப்படின்னு கேட்கலாம். பட் அது லீக் வந்து SA T20 லீகு. நம்ம ஐபிஎல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அமௌண்ட்டு பொருள்ற ஒரு லீகு. அதனால அதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரெவிஸை வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோக்கு ஆரம்பிச்சாங்க பேஸ் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா 500,000 ரேண்டுக்கு வந்து அவரோட பேஸ் ப்ரைஸாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே, அதாவது சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸை சார்ந்த ஜொகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்டே வந்து பேட அப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு போட்டியாக பால் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற பால் ராயல்ஸ் வந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. இப்படி 2 பேருமே கடுமையான ஒரு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ வரைக்கும் பார்த்தோம்னா 10 மில்லியன் வரைக்கும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. பால் ராயல்ஸ் கிட்ட இருந்த அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர்ஸ்ல வந்து ஒரு 14 மில்லியனோ என்னமோ தான் இருந்திருக்கு. அவ்வளோ இருந்துக்கிட்டு அவங்க 10 மில்லியன் வரைக்கும் போட்டி போட்டு இருந்திருக்காங்க. ஜொகன்ஸ்பர்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 மில்லியன் வரைக்கும் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அப்போதான் சீனுக்குள்ள வந்து பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் வராங்க. இப்போ அந்த டீமுக்கு யார் வந்து கோச்சா இருக்கான்னு பார்த்தோம்னா சௌரவ் கங்குலி தான் இப்போ கோச்சா இருக்காரு. அவர் தான் வந்து அந்த டீலையுமே முடிக்கிறாரு. 16 மில்லியனுக்கு இப்போ பிரெவிஸ் வந்து வாங்கப்பட்டுட்டாரு. இதுதான் வந்து முதல் முறையா வந்து 10 மில்லியனுக்கு மேல ஒருத்தர் கிராஸ் பண்ணி வாங்குறாங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. பிஃபோரா பாத்தீங்கன்னா ஒரு 12 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏடன் மார்க்ரமை பார்த்தா கிட்டத்தட்ட டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்து ஒரு 14 கோடிக்கு காசு கொடுத்து எடுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்க இருக்கிற மவுஸே வேற. 2 முறை கேப்டனா சன்ரைசர்ஸ்க்கு வந்து கப்படிச்சு கொடுத்துருக்காரு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டீமுக்கு வந்து 2 முறை கப்படிச்சு கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இந்த முறை அவர் வந்து சன்ரைசர்ஸ் டீம் வந்து ரீட்டைனே பண்ணல. அவங்க ரீட்டைன் பண்ணி வச்சிருந்ததே ஒரே ஒரு பிளேயர் தான், அதுவும் ஸ்டப்ஸ் மட்டும்தான். மற்ற யாருமே அவங்க ரீட்டைன் பண்ணல. எல்லாத்தையுமே ஏலத்தில் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அதே போல இவரையுமே ஏலத்தில் தான் வாங்குறதுக்கு வந்தாங்க. ரைட் டு மேட்ச் கார்டு போட்டு பார்த்தாங்க. இருந்தாலும் டர்பன் வந்து விலையை ஏற்றி விட்டுட்டு அதே அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டும் போயிட்டாங்க. இப்போ எல்லாருடைய கண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெட்டோரியா கேபிட்டல்ஸு அதே போல் சன்ரைசர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி 2 டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஸ்டப்ஸை மட்டும்தான் ரீட்டைனும் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து யார் அவங்க மேட்ச் பிளேயராக வந்து எடுத்திருக்கான்னு பார்த்தா பிரிட்ஸ்கி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. சமீபத்தில் அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். டெபியூட் ஆன மேட்ச்லேருந்து இது வரைக்கும் 50 அடிச்சுக்கிட்டே இருக்காரு. 150 அடிச்சிருக்காரு. பட் சம பிளேயரா இருக்காரு. அவரை வந்து ஒரு 6 மில்லியனுக்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் அது ஹையஸ்ட் பேவா இருக்கு. அதுக்கப்புறமா குவிண்டின் டிகாக்கையும் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியனான எம்ஐ கேப்டன் என்னன்னா ஒரு கம்மி அளவான ஒரு பர்ஸோட வந்து ஒரு 2 முக்கியமான பிளேயர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஒன்று வேண்டர்டர்சன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெண்டர்சன். இதுக்கப்புறம் ஜொகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் நல்ல பை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது முல்டர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து எல்லாருக்குமே தெரியும். சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக இருந்திருக்காரு. அவங்க WTC ஃபைனலில் ஜெயிக்கிறதுக்கும் அவர் ஒரு முக்கிய ஆளாக இருந்திருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி அவரை வந்து பை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாக் என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 46 வயசு ஆகுது இம்ரான் தாகிருக்கு. பட் ஆனால் கரீபியன் பிரீமியர் லீக்ல இப்போ ஒரு கலக்கிட்டு வந்திருக்காரு. அவரையுமே வந்து ஒரு குறைந்த அளவிலான அமௌண்ட்ல வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க வாங்கல. பட் ஃபைனல் ரவுண்ட்ல போகும்போது அவரை பிடிச்சி இழுத்து போட்டு வச்சுக்கிட்டாங்க. வழக்கம் போல ஜொகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸும் அதே வேலையை தான் பார்த்துருக்காங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் போலயே. அப்புறம் இப்படிலாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ஆக்ஷன்ல வேற என்ன மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் போல நடக்குமே. எல்லாருமே நல்ல விலைக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர்ஸ் அன்சோல்டாகவும் போவாங்க. நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்கன்னு பார்த்தா ரொம்ப பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கிட்டு போவாங்க. பேஸ் ப்ரைஸில் போவார்னு பார்த்தா நிறைய விலை கொடுத்து தூக்கிட்டு போவாங்களே. அந்த மாதிரியான சில விஷயங்களும் இதில் நடந்திருக்கு.
கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டு இருந்த இந்த ஆக்ஷனில் பிஆர் டீம் கிட்டையும் ஜோகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் டீம் கடைசி நேரத்தில் 3 மில்லியன் தான் பர்ஸ்லேயே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிஆர் டீம் கைல் வரன் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்காக கிட்டத்தட்ட பர்ஸில் இருக்கிறது 3 மில்லியனு, பட் ஆனால் 2.3 மில்லியன் வரைக்குமே களத்தில் சண்டை போட்டு அவரை வாங்கினாங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்களும் இந்த ஆக்ஷனில் போச்சு. இப்போ அன்சோல்ட் பிளேயர்ஸ்னு லிஸ்ட் எடுத்து வச்சு பார்த்தோம்னா அது எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. அதில் சில பேர் நோட்டபுளாக பார்த்தோம்னா பங்களாதேஷ் பிளேயர் முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து விலை போகலை. அப்புறமா ஜிம்மி ஆண்டர்சன் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது எல்லாத்துலேயும் ரிட்டையர் ஆகிட்டாரு, பட் ஆனால் திரும்பி நான் வந்து இந்த T20 விளையாடணும் அப்படின்னு சொல்லி 100ஸ்லையும் கலக்கிட்டு இருந்தாரு. அதே போல் இதுலேயும் வந்து அவருடைய பேரை கொடுத்துருப்பார் போல, பட் ஆனால் அன்சோல்ட் ஆயிருக்காரு. அப்புறம் மொயின் அலியும் அன்சோல்ட் ஆயிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் பிளேயர் குசால் பெரேரா இவங்களும் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காங்க. ஜேசன் ராய் இந்த மாதிரியான முக்கிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து T20ல கலக்குவாங்க, பேரும் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிறைய பேர் வந்து இதில் அன்சோல்ட் ஆகியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஐபிஎல் வந்து இப்போ ரொம்ப பெரிய ஒரு மீட்டரை பிடிச்சி அது ரொம்ப பெரிய ஒரு வணிகமாக போயிட்டு இருக்கு. SA T20யும் வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக வந்து ஃபுட்பால் எவ்வளோ பெரிய கமர்ஷியல் வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ கிரிக்கெட்டுக்கும் ஒரு கமர்ஷியல் வேல்யூ வந்துட்டு இருக்கு. அதுக்கு குறிப்பாக இந்த ஆக்ஷனை பார்க்கும்போது எல்லாருக்குமே அது புரிய வருது.